வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பொது தமிழில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 23க்கான வீடியோ. நம்ம சேனலில் தமிழ் ஜிஎஸில் நிறையா டாபிக்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை சொல்லுங்கள். நம்ம சைமல்டேனியஸாக கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக போக முடியும் இல்லையா? ஸோ தமிழ் அலோன் படிச்சுட்டு ஜிஎஸ் அலோன் படிச்சுட்டு இருந்தோன்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பராக ரெண்டுத்துலேயுமே ஸ்கோர் வாங்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த டே பை டே வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸ் வச்சு மாடல் எக்ஸாம்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாடல் எக்ஸாம்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பிடிஎஃபாகவும் கொடுத்துட்ருக்கோம். பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். மனிதன் மொழியை நிலைபெற செய்ய உருவாக்கியது எது? மனிதன் மொழியை நிலைபெற செய்ய உருவாக்கியது எழுத்து. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஐம்பால் என்பதன் சரியான பிரிப்பு 5 கூட்டல் பால். ஐம்பால் என்பதன் சரியான பிரிப்பு 5 கூட்டல் பால். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கல்வெட்டுகள் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டுகளோட கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அடுத்து பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கு பறந்து செல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா விசும்பில். விசும்பில்னா வானம்னு அர்த்தம். சரியா? பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். இருதிணை என்பதன் சரியான பிரிப்பு 2 கூட்டல் திணை. இருதிணை என்பதன் சரியான பிரிப்பு 2 கூட்டல் திணை. பொருள் ஓவிய வடிவமாக இருந்த எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருள் ஓவிய வடிவமாக இருந்த எழுத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பொருள் ஓவிய வடிவமாக இருந்த எழுத்துக்கள், அதாவது ஓவியமாக இருக்கும், பிக்சர்ஸாக இருக்கும், அங்கே லெட்டர்ஸே இருக்காது. அது அது நமக்கு அந்த பொருளை ஆனால் உணர்த்திடும். ஸோ அந்த வகையான அந்த எழுத்துக்கள் ஓவிய எழுத்துக்கள். மொழிக்குரிய ஒழுங்குமுறை எது? ஒரு மொழிக்கான ஒழுங்குமுறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட மரபு பின்பற்றி இருக்கணும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறியவர் யார்? நிலம், தீ, நீர், வளி, வளினா காற்று, விசும்புனா வானம் இல்லையா? இந்த விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதம் அப்படிங்கும்போது இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த 5 விஷயங்களும் சேர்ந்து தான் உலகம் ஆயிருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 3 அதிகாரங்கள் இருக்குது. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் எந்த நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது? கிபி 7ஆம் நூற்றாண்டு. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதே செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டுகள்லேருந்து கிடைக்குது. அடுத்து யானையின் இளமை பெயர் என்ன? யானை குட்டியை என்ன பேரில் சொல்லுவோம்? யானை கன்று. யானையோட குட்டி இருக்கு இல்லையா? அதை யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றது எந்த கலை நோக்கிய பிறகு? தமிழ் எழுத்துக்களுக்கு ஒரு நிலையான வடிவம் எந்த கலை தோன்றதுக்கு அப்புறமா கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா அச்சுக்கலை. பிரிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே தான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான். ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். அதை காப்பி பண்ணும்போது அதில் பிழைகள் இருந்திருக்கலாம். பட் தமிழ் எழுத்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிலையான வடிவம் எப்போ கிடச்சிருக்கு? அச்சுக்கலை தோன்றினதுக்கு அப்புறம்தான். அடுத்து உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு உயிரெழுத்து
நீண்டு ஒலிச்சது அப்படின்னு சொன்னால் உயிரிழப்படை. நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸில் நிறைய பார்ப்போம். தூவும் அப்படின்னு சொல்லி தூ போட்டு பக்கத்தில் குறில் போட்டு இம்மு போட்டிருப்பாங்க. தூவும் தூ அப்படின்னு சொல்லி அந்த உயிரெழுத்து ஊ அப்படின்றது நீண்டு ஒலிக்கும். சரிங்களா? உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பது உயிரிழப்படை. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு சான்றான கல்வெட்டு எது? தமிழ் மொழியை எழுதுறதுக்காக இரு வகையான எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு சான்றாக இருந்த கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்? தமிழ் எழுத்துக்களோட பழமையான அந்த வரி வடிவங்களை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கருங்கல் சுவர்கள் மற்றும் செப்பேடுகளில் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்? கருங்கல் சுவர்கள் மற்றும் செப்பேடுகளில் பார்க்கலாம். அடுத்து, இயற்கையை போற்றுதல் என்பது யாரின் மரபு? இயற்கையை எப்போவுமே நம்ம வந்து கும்பிடுவோம் இல்லையா? அது யாரோட மரபு? நம்மளோட தமிழரோட மரபு. ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு சவுண்டுக்கு ஒரு எழுத்து தான் அப்படின்ற நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஒலி எழுத்து நிலை. ஒலி எழுத்து நிலை. ஒலிக்கு ஓர் எழுத்து அப்படின்றத ஒலி எழுத்து நிலை அப்படின்ற பெயரால் அழைக்கிறோம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எது? மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து. வட்டெழுத்து தான் மிக பழமையான தமிழ் எழுத்து முறை. ஓகர வரிசை எழுத்துக்களில் இருந்த குழப்பத்தை நீக்கியவர் யார்? ஓகர வரிசை எழுத்துக்களில் இருந்த குழப்பத்தை நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். ஓ ஓ ஓ குறில் ஓ நெடில் அவ்வு இந்த மாதிரி அவ்வு பக்கத்தில் அவ்வு டிஃப்ரெண்ட்ஸாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எழுத்துக்களை அந்த லா சேர்க்குறோம் இல்லையா? குண்டுலா அந்த மாதிரி எழுத்துக்களில் சில சேஞ்சஸை பண்ணி அந்த உச்சரிப்புகளில் குழப்பங்கள் இல்லாமல் அதை நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? ஒரு சொல்லுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு கூறினவர் தொல்காப்பியர். தமிழில் சொல் என்பதன் பொருள் என்ன? சொல் அப்படின்னா என்னது? அதுதான் நெல். தமிழில் சொல் அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக குறுக்கு கோடு இடப்பட்ட பகுதி எது? எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக குறுக்கு கோடு இடப்பட்ட பகுதி மேற்பகுதி. எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக குறுக்கு கோடு இடப்பட்ட பகுதி மேல் பகுதி. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செஞ்சவர் வீரமாமுனிவர். அதை நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? எழுத்துக்களோட அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஒலி வேறுபாட்டை நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வவ்வு அவ்வு இந்த மாதிரி ஒன்றோடயும் வித்தியாசம் செஞ்சு காட்டணும். ப்ளஸ் எழுதும் போதும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சவர் வீரமாமுனிவர். அகரவரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களுக்கு பக்க புள்ளி இடப்பட்டால் அவை எதை குறிக்கும்? அகரவரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களுக்கு பக்க புள்ளி இடப்பட்டால் அதை எதை குறிக்கும்? நெடுநிலத்தை குறிக்கும். முன்னாடி இப்போ தான் துணைக்கால் நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடிலாம் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. சரியா? அகர உயிர்மை குரல் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் பக்க புள்ளி இட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நெடில் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கணும். அடுத்து, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். மகர எழுத்தை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர்? மான்னு நம்ம வந்து மா எழுதுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி பா போட்டு பாக்குள்ளார புள்ளி வச்சுருப்பாங்க. சரிங்களா? மகர எழுத்தை குறிக்கிறதுக்காக எந்த எழுத்துக்கு உள்ளார புள்ளி இட்டனர் பார்த்தோன்னா பா போட்டு அது நடுவில் புள்ளி வச்சாங்கன்னா பாக்குள்ளார புள்ளி வச்சோம்னா அது மான்னு அர்த்தம். அப்படி பொருள் பண்ணிக்கணும் முன்னாடி. அடுத்து, எகர வரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களுக்கு இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை எதை குறிக்கும்? எகர வரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களுக்கு இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை எதை குறிக்கும்? ஔகாரத்தை குறிக்கும். 2 புள்ளிகள் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது ஔகாரம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க முன்னாடி. அப்படின்னு மீன் பண்ணும். எகர வரிசை
உயிர்மெய் குரில் எழுத்துக்களுக்கு 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகாரத்தை குறிக்கும். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். சொன்றி, சோறு ஆகிய வார்த்தைகள் எவ்வார்த்தையிலிருந்து தோன்றின? சொன்றி, சோறு ஆகிய வார்த்தைகள் எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சொல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. சொன்றி, சோறு ஆகிய வார்த்தைகள் சொல் எனும் வார்த்தையிலிருந்து தான் தோன்றியிருக்கு. எகர ஒகர குரில் எழுத்துக்களுக்கு மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்தது? எகர ஒகர குரில் எழுத்துக்களுக்கு மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருந்தது. சரிங்களா? எகர ஒகர குரில் எழுத்துக்களுக்கு மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருந்திருக்கு. கடைச்சங்க காலத்தில் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கடைசங்க காலத்தில் எழுத்துக்களோட பேர் என்னது? கண்ணெழுத்துக்கள். கடைசங்கத்தில் கண்ணெழுத்துக்கள். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். மொழி என்பதற்கு வேறு என்ன பொருள்? மொழி அப்படின்னு சொன்னால் அதோட இன்னொரு பொருள் என்ன? சொல். மொழி என்பதற்கான வேறு பொருள் சொல். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என கூறியவர் யார்? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இது இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அதுவும் தொல்காப்பியர் தான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. குற்றெழுத்துக்கள் 5 நெட்டெழுத்து 7 அந்த உயிரெழுத்துக்கள் இல்லையா 12, அதில் 7 உயிரெழுத்துக்கள் 12ல் 7 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். அதே மாதிரி குற்றெழுத்துக்கள் குறிலாக இருக்கும் இல்லையா மீதி இருக்க 5 அது மொழி நிறைவு இலவே, அந்த சொல்லுக்கு கடைசியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என நன்னூலார் கூறுகிறார். இவர் 7 சொல்லியிருக்காரு. ஓரெழுத்து ஒரு மொழி 7ன்னு தான் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓரெழுத்து ஒரு மொழியில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 உயிரெழுத்துக்கள் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் எவ்வளவு? எத்தனை குரில் எழுத்துக்கள் இருக்கும்? ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 குரில் எழுத்துக்கள் தான் இருக்கும். அது நோ து. ஓரெழுத்து ஒரு மொழியில் அமைந்துள்ள குரில் எழுத்துக்கள் நோ து. இந்த 2 மட்டும்தான் குரில் எழுத்துக்களாக இருக்கும். மற்ற எல்லாமே நெடுலாக தான் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாத உயிரெழுத்து எது? ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாத உயிரெழுத்து அப்படின்னா உ. உ உ குரில். ஏய் என்பதன் பொருள் என்ன? ஏய் அப்படின்னு கூப்பிட்டோன்னா அதோட பொருள் என்ன? என்னோடு கூடு, சேர். ஏய் என்னோடு கூடு, சேர் அப்படின்றத ஏய் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். பறவைகள் பறந்து செல்லும் இடம் என்ன? பறவைகள் எங்கே பறந்து செல்கின்றது? வானத்தில். வானம் அப்படின்னா விசும்பு. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஏ என்பது எந்த வகையைச் சேர்ந்தது? ஏய்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. ஏய் அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி. அரச்சலூர் கல்வெட்டு எதற்கு சான்றாக விளங்குகிறது? அரச்சலூர் கல்வெட்டு எதுக்காக சான்றாக இருக்குது? 2 வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டமை. நம்ம தமிழோட எழுத்துக்களாக 2 வகையான எழுத்துக்கள் தமிழ் மொழி எழுதும்போது 2 வகையான எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றது நமக்கு அரச்சலூர் கல்வெட்டுலேருந்து அந்த ப்ரூஃப் கிடைக்கும். சரியா? அடுத்து நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்ற நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் எது? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பார். தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார். சரியா? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூற்று எதனை வலியுறுத்துகிறது? எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூற்று இருக்கு இல்லையா அது எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லின் பொருளை வலியுறுத்துது. சொல்லுக்கு பொருள் உண்டு, அதை தான் அது மீன் பண்ணுது இல்லையா? அடுத்த கேள்வி, மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு என குறிப்பிடப்படுவது எதில்?
மொழி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் சொல்லு அப்படின்னு எந்த நூலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கண மரபில், மொழி மரபில், தொல்காப்பியரோட கருத்தும் அதே தான். அப்போது அனைத்தும் சரி. பார்த்தோன்னையும் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. அனைத்தும் சரி, மேற்கொண்ட அனைத்தும், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ஆன்சர் தெரியலைன்னா அதை போட்டுருங்க. சரிங்களா? மேற்கண்ட அனைத்தும், அனைத்தும் சரி, ஆப்ஷன் ஏபிசி மூன்றும், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அது போட்டுருங்க. தெரியலைன்னா, தெரியாத கொஸ்டின் நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல அப்படின்னா மட்டும். சரியா? அடுத்து குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பது எதை குறிக்கிறது? அப்போது குற்றெழுத்துக்கள் தனித்து மொழியாக வராது. குற்றெழுத்துக்கள் தனித்து ஒரு மொழியாக வராது, ஒரு சொல்லாக வராது. சரிங்களா? அதுதான் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வெட்டுக்கள் கிடைக்க தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வெட்டுகள் எப்போ இருந்து கிடச்சிது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதுவே செப்பேடுகள் எப்போ இருந்து கிடச்சிது? கிபி 7ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் கிடைக்க தொடங்கிய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து மிக பழமையான தமிழ் எழுத்து முறை என்னது? மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்துக்கள். அதே கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு சொன்னோம்? கண்ணெழுத்து அப்படின்னு சொன்னோம். சரியா? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்தவர் யார்? பெரியாரும் பண்ணியிருக்காரு, வீரமாமுனிவரும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படிங்கும்போது வீரமாமுனிவர் தான் நம்ம சொல்லணும். அடுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு. யார்? நம்மால் பெரியார் இல்லையா? பெரியார் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சொல் என்பதற்கு வழங்கப்படும் பொருள். சொல்லுனா என்னது? நெல். சொல் என்ற அந்த வார்த்தைக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா நெல். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி 42 என்று குறிப்பிட்டவர் யார்? ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42ன்னு சொன்னவர் யார்? நன்னூலார். நன்னூலில் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த இந்த வீடியோ இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி டே டு டே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நாட் ஒன்லி ஃபார் தமிழ், மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மாடல் எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ நம்ம படித்த டாபிக்ஸை டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறப்பையோ இல்லை பிடிஎஃபோ வாங்கிக்கிட்டாலும் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணாமல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ டைம் எடுக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கு நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.